சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் 4. கணநேர அதிதியாய் தேவமகள் ஒளிர்ந்தனள். வாழ்வின் மெல்லிய கரைதனில் ஆங்கு சற்றே தோன்றி நின்றதக் காட்சி பூமகளவளின் சிந்தனை தோய்ந்த நுதல் வளைவினிலே கவிந்து படிந்தது. அதுவும் வானமதை ஏடாக்கி ஸ்புரிக்கும் சங்கேத எழுதுகோள் கொண்டு ஆன்மீக விடியலின் மாண்பினையெல்லாம் சொல்ல புகுந்து நுண்ணிய தெய்வீக எழிலையும் உவகைதனையும் வண்ணக்கலவையின் மர்மப் பொருளில் குறிப்பாய் உணர்த்தி பொருளை காட்டி பொருள் பொதிந்த வரிகளை எழுதியதாமே. அன்றைய தினமே திருக்காட்சியும் தோன்றியது. நம்முடைய எண்ணமும் விருப்பமும் எல்லாம் அதனை சுட்டும் ஆர்வக் கனலன்றோ? கண்காணா இலக்கினின்றும் ஒற்றை சுடரது திடுமென வந்து இருண்ட பாழ்வெளிதன்னில் படிந்ததே. மீண்டும் ஒரு முறை சூனிய வெளிகளை கலக்கியவாறே பதிந்ததொரு பாதம். அனந்தத்தின் மையமாய் உவகை பொங்கும் அமைதி முகமொன்று சாஸ்வத அடைப்பினை நீக்கிய ஸ்வர்க்க வாயிலை திறந்ததாம். தொலைவில் தெரிந்த பேரின்ப வடிவம் அண்மையில் வருவதாய் தோன்றலானது. மாறா பொருளையும் மாறும் பொருளையும் ஒன்றாய் இணைக்கும் திவ்ய தூதி அனைத்தும் அறிந்த தேவியானவள் விண்மீன் உலவிடும் வீதி தழுவிய பெருவெளிதன்னில் கடந்து நோக்கினள். விண்வெளி இன்று தன் பாதம் படிய சித்தமாய் நிற்க கண்டனளே. சற்றே அவளும் திரும்பி தன்னுடைய திரையிட்டு மறைத்த ஞாயிறை நோக்கினள். பின்னர் சிந்தனை தோன்றச் சென்றனள் அமரப்பணியாம் தன் தொழிற்கே. சிதைவிலா பொருளின் கதியேதையும் அண்மையில் உணர்ந்தனள் நிலமகளும். இயற்கையின் விழிப்புறு செவியது அன்னவள் அடியொலி கேட்டது. வியாபகம் அதுவும் தன் எல்லையில்லா விழிகளை இவள் பால் திருப்பி இந்த மேதினிதன் மௌனமதை தூண்டிட இறுக மூடிய ஆழங்களனவள் சுடர்மிகு முறுவலை விரவியதாம். ஒரு வேள்வியாய் துதியாய் மாறின யாவும் காற்றும் அதுகால் விண்ணையும் மண்ணையும் உயிர் துடிப்புடனே சேர்த்திடும் இணைப்பாய் இசைவுடன் தோன்றிய பான்மை கண்டோம். வாயுத்தேவன் பரவிய துதிகளும் ஓங்கி எழுந்து குன்றத் தடங்களில் மோதிச் சிதறின. விருட்சக் கிளைகளும் திறந்த வானில் கரங்குவித்தே ஏத்தின. தெளிவிலா புவியின் ஊமை நெஞ்சினில் அரை ஒளி பெற்ற நம் அறியாமைதான் அகழி தன்னை விளிம்பினில் தொட்டது. அடுத்த அடிதான் இன்னதென்று அறிந்திலரிங்கே யாரும் காணீர். சத்திய தேவதையும் ஐயம் சூழ்ந்த நிழல் மேடை தன்னில் கொழுவீற்றிருப்பாள். வெண்துயருற்று நிலையற்றிருக்கும் இவ்வுழைப்பின் செயற்களம் தன்னில் நம் இன்பம் துன்பம் யாதையும் நடுநிலை கொண்டு காணுகின்ற மாபெரும் நோக்கொன்று விருந்து படிந்தது. வணங்கி இணங்கிய நமது மண்ணும் விழிப்பு கதிரினை உட்கொண்டதுவே. எந்த பொருளும் எளியதாய் தோன்றும் இந்த புவியிலும் முன்னுணர்வுள்ள சுடரொளி அதுவும் திருநிறை காட்சியும் பட்டென தோன்றி அறிவொளி கொளுத்தி அற்பப் பொருளையும் அற்புதமாய் மாற்றியதாம். பின்னர் அத்தெய்வீக எழுச்சியும்
கரைந்து பின்வாங்கியதாம். அந்தோ இந்த மானிட வழியில் வேண்டா பொருளாய் மங்கி பின்பு மறைந்து சென்றதே.